நாம் ஒன்றுக்கு பதிலாக இன்னொன்று என்கிற அந்த தியானத்தை தொடர்வோம். ரோமர்கள் நிருபத்திலே நாம் இருந்தோம். ஹல்லேலூயா. ரோமர்கள் 9ஆம் அதிகாரத்துக்கு செல்வோம். லெட்ஸ் கோ டு தி புக் ஆஃப் ரோமன்ஸ் சாப்டர் 9. நாம் ஐ திங்க் இந்த வருஷம் தான் நினைக்கிறேன், இல்லை ஐ டோன்ட் நோ, இல்லை லாஸ்ட் இயரா, ரெம்னன்ட், அதுதான் நம்முடைய பொங்கல் தீமாக இருந்தது, மீதியாக இருப்பவர்கள். ஸோ அந்த வசனத்தை வாசித்து நாம் அடுத்த சிந்தனைக்கு தொடரும். ரோமர்கள் 9ஆம் அதிகாரம் இங்கேருந்து வாசிக்கலாம், 24 அவர் தேவன் யூதரிலிருந்து மாத்திரமல்ல புறஜாதிகளிலும் இருந்து நம்மை அழைத்திருக்கிறாரே. நம்முடைய வாழ்க்கை அழைத்தவராலே நிறுத்தப்பட வேண்டும். ஸோ பிரசங்க குறிப்புக்காகத்தான் இதை நீங்கள் கேட்குறீங்களோ என்கிற ஒரு ஐயப்பாடு, அச்சம் இருக்குது. பிரசங்க குறிப்பை நீங்கள் மதிக்கணுங்கிற ஒரு மோகம்லாம் எனக்கு கிடையாது. இந்த குறிப்புகள் மூலமாக என்னைக்கோ ஒரு நாள் உங்களை தனி வேத வாசிப்பில் இந்த வசனங்கள் இப்படி கேட்டோமே அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு புரிதலை கொண்டு வரணும். அதுதான் வேதத்தை ஆராய்வதன் பலன், வேதத்தை கேட்பதின் பலன், போதிப்பதின் பலன். இயேசு கூட லூக்காவின் சுவிசேஷத்தில் வாசிக்கும்போது ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகத்தை 61ஆம் அதிகாரத்தை எடுத்து கொடுக்குறாங்க. அதை வாசிச்சுட்டு இன்றைக்கி அவங்க காதுகள் கேட்க இதெல்லாம் நிறைவேறி விட்டது அப்படின்னு சொல்கிறார். ஸோ நாம் வேதத்தை படிக்கும்போது சில காரியங்கள் நிறைவேறினதை நினைவுபடுத்துவார், நிறைவேற வேண்டியதை நினைவுபடுத்துவார், நிறைவேற காத்திரு என்று நினைவுபடுத்துவார், உனக்காக இது வைக்கப்பட்டிருக்கிறது என்று வாக்குறுதி தருவார், என்கரேஜ் பண்ணுவார், சுட்டி காண்பிப்பார். ஸோ இதெல்லாம் நீங்கள் அனுபவிக்கணும். இட் ஷுட் பி அ நேச்சுரல் எக்ஸ்பீரியன்ஸ். இதுக்கெல்லாம் வானத்தை பொத்திட்டு ஆண்டவர் வெளிப்பாடு தருவார், தரிசனம் வரும், சொப்பனம் வரும், இதெல்லாம் இட்ஸ் நாட் த வே காட் ஹஸ் பீன் ஒர்க்கிங். ஆனானப்பட்ட பெரிய வேதத்தில் காணப்படுகிற இந்த தீர்க்கதரிசிகள் எல்லாருக்குமே எல்லா சமயத்திலும் ஆண்டவர் தரிசனம்லாம் ஆகலை. அவருடைய உள்ளுணர்விலே தான், அவருடைய மனசாட்சியிலே தான், அவருடைய ஆவியிலே தான் கர்த்தருடைய வார்த்தையை அவங்க பெற்றாங்க, தேவனுடைய திட்டத்தை பெற்றாங்க. அவருடைய அழைப்பில், அந்த அழைப்புக்குள்ளே இருக்கிற அவ்வளோ ஆனந்தமான ஆச்சரியமான ரகசியம், அதை பற்றி இந்த சபையில் எனக்கே என்னடா நானும் யோசிப்பேன். ஏதாவது ஒன்று வரும்போது இந்த சப்ஜெக்ட் வந்துடுதே, இதை சொல்ல வேண்டிய நிர்பந்தம் ஆகிடுதேன்னெலாம் நான் அவ்வளோ முறை நான் யோசித்துருக்கிறேன். வந்ததை சொல்ல முடியாமல் இதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கேனேன்னு இப்போ கூட தான் யோசிக்கிறேன், திடீர்னு என்னடா அப்படின்னு. அந்த ஒரு விஷயத்தை பற்றி அப்போஸ்தலனாகிய பேதுருக்கு ஆண்டவர் அவ்வளோ தெளிவாக சொல்கிறார். உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்வதில் உறுதியாக்கி கொள்ளும்படி ஜாக்கிரதையாக இருங்கள். அழைப்புங்கிறது பொறுப்பு தான். உடனே அப்போஸ்தலன், தீர்க்கதரிசி, சுசேஷன், மெய்ப்பன், போதகன், முப்பன், முப்பத்தி இதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்க வேண்டாம். யூ டோன்ட் ஹேவ் டு திங்க் ஆஃப் ஆல் தோஸ் பொசிஷனல் ஸ்டேட்டஸ், ரைட்டா? உங்களை கூப்பிட்ருக்கார் வேலைக்கு, அதான் மாட்டேன். பிரஜாதிகளிலிருந்து உங்களை அழைத்திருக்கிறார், நம்மளை அவர் கூப்பிட்ருக்கார். அந்தபடி, அந்த அழைத்திருக்கிறபடி எனக்கு ஜனங்கள் அல்லாதவர்களை எனக்கு ஜனங்கள் என்றும், ஸ்நேகிக்கப்படாத இருந்தவர்களை ஸ்நேகிக்கப்பட்டவர்கள் என்றும் சொல்லி அழைப்பேன். என்ன இனிமேல் அழைக்க போகிறாமா? இவ்வளோ நாள் இந்த 40 இயர்ஸில் நீங்கள் 10 இயர்ஸ் பிலீவர்ஸாக இருக்கலாம், 40 இயர்ஸ் பிலீவர்ஸாக இருக்கலாம், நேத்திக்கும் கர்த்தருக்குள்ளே பிறந்த கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கலாம். உங்கள் மறுபிறப்பின் மூலமாகவே தேவனுடைய அழைப்பு அவசியமான அளவுக்கு, கணிசமான அளவுக்கு உறுதிப்படுத்தப்படுகிறது. அற்புத அடையாளங்களால் தான் ஆண்டு கூப்பிடணும். பெரிய ஜீவனில் சாட்சி போல் இது இப்படியாச்சு அப்படியாச்சு, உசுரே போச்சு, ஆண்டு திருப்பி உசுறு கொடுத்தா, இப்படிலாம் சொல்லித்தான் அப்படின்னு இல்லை. அழைப்பு இன்ஸ்ட்ரக்ஷன். அது உங்களுக்கு நடந்த சம்பவத்தை பொறுத்தல்ல. அப்படிலாம் நம்ம ஒரு பீரியட் ஆஃப் டைம்லாம் நம்ம கோட்டை கட்டிட்டோம். ப்ராபப்ளி நாங்கள் க்ளூ கொடுத்துருக்கலாம். ரொம்ப காலமாக சொல்கிறேன். அதை
ஊழியர்களும் அவரவர்களுக்கு தெரிந்த அனுபவத்தில் சொன்னோம் தான், சொல்கிறாங்க தான், சொல்லுவாங்களா இருக்கும். ஆனால் நீங்கள் கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு என்ன சொல்லுது? கர்த்தருடைய அழைப்பை உங்கள் ஆவியில் தான் நீங்கள் உணர முடியும். உங்கள் ஆவியில் தான் கர்த்தருடைய வார்த்தை கிரியை செய்யணும். மறுபிறப்புக்குள்ளே தான் எல்லாமே இருக்குது. மறுபிறப்பு உள்ளே தான் நடக்குது, வெளியில் நடக்கிறதில்ல. வெளியில் ஆர்டர், அப்பாயின்மெண்ட் ஆர்டர் மாதிரி டைப் பண்ணினா ஒரு சர்டிஃபிகேட் மாதிரியே கொடுக்குறாரு, கால் லெட்டர் நான் கொடுக்குறாரு. இல்லை, ஹீ கால்ஸ் யூ, ஹீ டாக்ஸ் டு யுவர் ஹார்ட். ஸோ நம்ம எங்கே வந்துட்டோம்? உள்ளே நடக்க வேண்டிய, உள்ளே நடப்பிக்க ஆரம்பித்து வைத்த ஆரம்பத்தெல்லாம் மறந்துட்டோம். அதான் அது ஆதி அன்பு. அதை விட்டுட்டு இப்போ வெளிப்படையாக என்ன நடக்குது, இயேசு எடுத்துனார், அவங்கள இதெல்லாம் இந்த வரவேற்பால் கர்த்தர் மேலே ஆசையாக இருக்கிறா, நம்பிக்கையாக இருக்கிறா, ஆவலாக இருக்கா, அன்பாக, இதெல்லாம் கிடையவே கிடையாது. எதை பொறுத்தும் ஆண்டவர் நம்மளை அழைக்கலை. தன்னை நம்பி நம்மை அழைத்திருக்கிறார். தன்னுடைய அன்பை நம்பி நம்மை அழைத்திருக்கிறார். அவருடைய அன்பை புரிந்து கொள்வது என்பது அவருடைய சித்தத்தை செய்து முடிப்பதில் மாத்திரம்தான் புரிந்து கொள்ள முடியும். ரொம்ப பெரிய பெரிய உண்மைகள்லாம் நம்ம கேட்டிருக்கோம் தேவ அன்பை பற்றி. இன்றைக்கும் அதை எளிமையாக மறுபடியும் நினைவுபடுத்துகிறேன். உங்களுக்கு சொல்கிறது மூலமாக என்ன, அவருடைய சித்தத்தை செய்து முடித்து கொண்டே இருக்கும் அந்த பயணத்தில் தான் அவர் அன்பாக இருக்கிறார். அவர் அன்பாகவே இருக்கிறார். அவர் அனாதி ஸ்நேகமுடையவராக இருக்கிறாருங்கிறத புரிஞ்சிக்க முடியும். அவர் சித்தம் செய்ய இஷ்டம் இல்லை, இட்ஸ் அன் ஒன் டைம் ஜாப், இட்ஸ் அன் ஒன் டைம் இவெண்ட் அப்படின்னு நிறுத்திட்டு நீங்கள் திருப்தியாக இருந்தீங்கன்னா அவ்வளோதான். அதோடு நீங்கள் அந்த அன்பை அப்போது அது கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி ருசிச்சாங்க, அப்படி இருந்துச்சுங்க, அதோடு சொல்லிகிட்டே இருக்க வேண்டியதான், குளிர் காய வேண்டியதான். இப்போ வறண்டு தாகத்தால் தவித்து கொண்டே இருக்க வேண்டியதுதான். சொல்லும் அடியேன் கேட்கிறேன்ங்கிறது இட்ஸ் நாட் ஒன் டைம் இவெண்ட். தட் வாஸ் அன் இவெண்ட் தட் வாஸ் பிகன் இன் ஹானா ஆர் சாமியல். சொல்லும் அடியேன் கேட்கிறேன். ஒவ்வொரு முறையும் அது நமக்கு ஒரு ஆரம்பம், ஒரு காரியத்தை செய்வதற்கான ஆரம்பம். செய்து முடித்தவுடனே இன்னொரு காரியத்தை ஆரம்பிக்கிறார், தொடருகிறார். அவர் சித்தத்தை புரிந்து கொள்வதில் தான் ஒன்றுக்கு பதிலாக இன்னொன்று நம்ம யோசிக்க மாட்டோம். அவர் சித்தத்தை கேட்காததுனால ஆலையில்லா ஊரில் இல்பப்பு சக்கரைன்னு நடந்துகிட்ருக்கோம். விச் இஸ் டோட்டலி ராங். நீங்கள் என்னுடைய ஜனங்கள் அல்லவென்று அவர்களுக்கு சொல்லப்பட்ட இடத்துல அவர்கள் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள் என்னப்படுவார்கள் என்று ஓசியாவின் தீர்க்க தரிசனத்தில் சொல்லியிருக்கிறது. அல்லாமலும் இஸ்ரவேல் புத்திரருடைய இலக்கம் சமுத்திரத்தின் மணலத்தனையாக இருந்தாலும் மீதியாக இருப்பவர்கள் மாத்திரம் ரட்சிக்கப்படுவார்கள் என்றும், அவர் நீதியோடு சீக்கிரமாய் தம்முடைய காரியத்தை நிறைவேற்றுவார், கர்த்தர் பூமியிலே சீக்கிரமாகவே காரியத்தை நிறைவேற்றி முடிப்பார் என்றும் ஏசாயா இஸ்ரவேலை குறித்து சொல்லுகிறான். இஸ்ரவேலை குறித்து சீக்கிரமாக முடிச்சிடறாரு அப்படின்னா சபை இல்லை எங்களுக்கு மெதுவாக வருவார், ஹி வில் டேக் இஸ் ஓன் ஸ்வீட் டைம் நீங்கள் நினச்சிட்டு இருக்காதீங்க. இஸ்ரவேலுக்கே காரியத்தை சீக்கிரம் செஞ்சு முடிப்பேன்னு வைராக்கியமாக இருக்கும்போது, இஸ்ரவேலுக்கு ஆண்டவர் காரியத்தை முடிச்சாங்கன்னா உலகம் முடிஞ்சிடுச்சுன்னு அர்த்தம். தட்ஸ் ஆல், இட்ஸ் கான். 1000 years reign. 1000 years reign-க்கு அப்புறம் ப்ரீஃப் டைம், சேட்டன் வில் பி வெரி கிரேசி. அப்புறம் அவ்வளோதான், வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு. தென் we enter into new heaven and new earth and new Jerusalem. இது மாத்திரம் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், அப்படி தான் ஞாபகம் வருது. இல்லைனாலும் நான் இப்போ சொல்கிறேன். அந்த ஒரு சபை எடுத்துக்கொள்ளப்படுகிறது. சபை ஆயத்தமாகி கர்த்தர் தன்னுடைய வார்த்தையை எருசலேமிலே இறங்கி செய்யறதுக்கு ஆரம்பிச்சிட்டாருன்னா பட 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 எல்லாம் முடிஞ்சிடும். 1000 வருஷம் நம்ம அதெல்லாம் வாயை பழக்க வேண்டாம். இட் வில் சிம்பிளி ஃப்ளீ அவே. ஒலிவ மலை இரண்டாக பிளந்து கொண்டிருக்கிறது. தேர் இஸ் எ கிராக் இன் மவுண்ட் ஆலிவ்ஸ். ஈஸ்டர்ன் கேட், கிழக்கு வாசல் வழியாக தான் இயேசு வரணும். ஒலிவ மலையிலேருந்து நேராக ஒரு வாசல், எருசலேம் நகரத்தை சுற்றி காமிக்கிற வாசல் கிழக்கு வாசல் தான். கிழக்கு வாசலிலே
இயற்கை நிகழ்வு அங்கே கிராக்ஸ் ஏற்பட்டு இருக்கு. அவங்களாம் அப்படியே மூக்கு மேலே விரல வச்சு பார்த்துட்ருக்குறாங்க, இன்க்ளூடிங் இஸ்லாமிக் ப்ராஃபட்ஸ், இஸ்லாத்தில் இருக்கிற இறைவாக்கினர்கள். மஹதி என்கிற ஒருவன் வரப்போகிறான் அப்படின்னு எதிர்பார்த்துட்ருக்க அவங்களுடைய இறை நம்பிக்கையின் பிரகாரமாக அவர் தான் ஃபைனல் ப்ராஃபட் ஆஃப்டர் முஹம்மத் அப்படின்னு நினைக்கிற அவங்க தே ஹேவ் வாட்ச்ஃபுல் ஐ அப்பான் த ஈஸ்டர்ன் கேட். ஈஸ்டர்ன் கேட் கீழே சுற்றி இதான் ஈஸ்டர்ன் கேட். இந்த வால்னால் இந்த ஹோல் ரீஜனில் ஒரே கல்லறை தான். வெரி காஸ்ட்லி பிளேஸ், மோஸ்ட் காஸ்ட்லியஸ்ட் பிளேஸ். கல்லறை தோட்டம் தான். அங்கே இடம் வாங்கிறது கிடைக்காது, சிம்ம சொப்பனம் தான். ரொம்ப அவுட் ஆஃப் த ப்ளூ யூ மே கெட் அ கிரேவியர். என்ன நம்பிக்கை? இயேசு வரும்போது கல்லறையெல்லாம் வெடிக்கும், உள்ள நகரத்துக்குள்ளே வருவார், we will just be caught up அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் பல வகுப்பினர் இருக்காங்க, ஆளாளுக்கு ஒரு நம்பிக்கை. அதனால தான் பைபிளை படிங்க, வேதத்தை படிங்க, வேதம் சொல்கிறதுக்கு ஆயத்தமாக இருங்க, எனக்கு சொல்லித்தாங்கன்னு கேளுங்க. பெரிய பட்டணத்து விசுவாசிகளை போல இருங்க. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பின் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்பதாக இருங்க. ஸோ ஆண்டுடைய வருகை சமயம்ங்கிறனால நம்ம சோம்பேறித்தனத்தை ஆண்டவர் இங்கே அட்வொகேட் பண்ணல. நம்முடைய அனுதின கடமையின் ஊடாகத்தான், கடமைகளுக்குள்ளாகத்தான், நடுவில் தான் தேவனை தேடும் விஷயத்தை, அவர் சித்தத்தை செய்து முடிக்கும் விஷயத்தை, அவருக்காக செலவாகும் விஷயத்தை, செலவழிக்கும் விஷயத்தை, அவர் எதிர்பார்க்கும் விஷயத்தை, அவர் நமக்கு குறித்த தேவ சித்தம் என்ற அந்த விஷயத்தை நிறைவேற்றி முடிக்க தேவன் நமக்கு வாய்ப்புகளை கொடுத்திருக்கிறார், அகவாசத்தை கொடுத்திருக்கிறார், கிருபைகளை கொடுத்திருக்கிறார், ஆலோசனைகள் கொடுத்திருக்கிறார், வரங்களை கொடுத்திருக்கிறார், அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார், மன்றாட்டு ஜபத்தை கொடுத்திருக்கிறார், திறப்பின் வாயில் ஜபத்தை கொடுத்திருக்கிறார், விசுவாச ஜபத்தை கொடுத்திருக்கிறார், கேட்டு பெற்றுக்கொள்ளவதும் கொடுத்து பெற்றுக்கொள்வதுமான எல்லா அறிவுரைகளையும் கொடுத்திருக்கிறார். இந்த பிரசங்க குறிப்பெல்லாமே போதகர்களுக்கு மாத்திரம்தான் நினைக்காதீங்க. போதகர்கள் நீங்கள் போதிக்கிறீங்களே, இவங்க என்ன யார் கேட்டு போதித்தாலும், யார் கேட்டு போதிக்கிறவங்களுமே கேட்டு, இப்போ நான் போதிக்கிறேன் கேட்குறேன், யார் ரெஸ்பாண்ட் பண்ணுறோம், யார் வேலை செய்கிறோம், யார் முயற்சிக்கிறோம், யார் பிரயாசப்படுறோம், அவங்களுக்கு தான் இது கிரியை செய்ய போகுது. நான் 52 வாரம் தவறாமல் பைபிள் ஸ்டடிக்கு அட்டன் பண்ணியிருக்கேன், வந்துட்டு போயிருக்கேங்கிறது ஒரு ஆமோதனைக்கு வாக்குறுதி கிடையாது. அதனால் ஆண்டவர் அந்த பேசிஸில் நம்மளை ஏற்றுக்க போகிறதில்ல. ஆனால் நான் வரது அதான் சொல்லிட்டீங்களே, அந்த பேசிஸில் எடுத்துக்க மாட்டாராமே, நான் வீட்டிலே இருப்பேன், ஒண்டர்ஃபுல், நோ ப்ராப்ளம். 52 வாரம் சபைக்கு ஞாயிற்றுக்கிழமை தவறாமல் வருவேன், ஒண்டர்ஃபுல். இயேசு நமக்குள்ளே இருக்கிறார், இயேசு நமக்குள்ளே கிரியை செய்கிறார், இயேசு நமக்கு தேவைங்கிற உணர்வு, நன்றி உணர்வோடு வந்தால் தான். இது வந்ததுனால லாபம், அதனால் என்ன கிடைக்கணும் வரதில் அர்த்தம் இல்லை. அதனால்தான் உள்ளத்தில் கிரியை இருந்தால் தான் வெளிப்படை தன்மையோடு எதிர்பாராமல் இயேசுக்காக நம்ம வாழ முடியும். ஒவ்வொரு முறையும் நீங்கள் எனக்கு இந்த மாதிரிலாம் உதவியெலாம் செஞ்சால் தான் நீங்கள் என்னை அம்மா பெத்தவ, நீ என்னோட அப்பா அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? இட்ஸ் நாட் ஃபேர். அடாப்டட் சைல்டு கூட சொல்ல முடியாது, தத்தெடுத்துக்கொண்ட பிள்ளை கூட அப்படி சொல்ல முடியாது. அப்சல்யூட்லி ராங், அன்வாரண்டட். ஸோ இப்போ நான் இந்த தாட்டை முடிக்கிறதுக்கு இப்படி நான் இன்றைக்கி யோசித்தேன், இன்றைக்கி இல்லை லாஸ்ட் வீக்கே யோசித்தேன். இன்றைக்கி கொஞ்சம் ஒன்றுக்கு பதிலாக இன்னொன்று என்ற இந்த விஷயத்தில் தேவன் அனுமதித்த சில ஜென்ரல் பொதுவான நிகழ்வுகள் இருக்குது. பாவ பழக்க வழக்கத்திலேருந்து நீங்கி தூய பழக்க வழக்கங்களுக்கு, தேவன் விரும்புகிற நற்கிரியைகளுக்கு, நற்பண்புகளுக்கு நாம் திரும்புவதை
அதுக்கு பதிலாக அதை மாற்றிக்கொள்வதை தேவன் அங்கீகரிக்கிறார். ஓகே, பாவம் என்பது நெறி தவறுவது, குறி தவறுவது, சொல் தவறுவது, கடமை தவறுவது, தள்ளி போடுவது, ஒத்தி போடுவது. இரண்டாவதாக ஓயாத புறணிக்கு பதிலாக, அதெல்லாம் கொஞ்சம் நம்ம கண்ட்ரோல் பண்ணித்தான் அவன் பண்ண மாட்டேங்கிறோம். புறணி பேசுகிற நிறுத்திட்டோனாலே மற்றவங்கள என்கரேஜ் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிடலாம். அது ஆண்டவர் அங்கீகரிப்பார். கேட்க உங்களுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும். ரொம்ப சுலபம்தான் ஒரு பக்கம். ஆனால் செய்ய மனசு இல்லாதனால மாற்று பாதையை, மாற்று பழக்க வழக்கங்களை விரும்புகிறோம். இஃப் யூ வில் ஸ்டாப் சின்னிங் அண்ட் ஸ்டார்ட் டூயிங் சம்திங் ரைச்சியஸ், God will approve. Instead of sinning, do something righteous. தீமையும் பாவத்தை செய்யாமல் நீதியான கிரியைகளை நடப்பி. ஏராளமான வசனம் இருக்குல்ல. ரோமரில் இருக்குது, யாக்கோபில் இருக்குது, கொரிந்தியரில் இருக்குது, பிலிப்பியரில் இருக்குது, கொலோசியில் இருக்குது, எபேசியில் இருக்குது, கலேஷியன்ஸில் இருக்குது, ஆல்மோஸ்ட் ரோமன்ஸில் இருக்குது, யூதா நிருபத்தில் இருக்குது, பேதுரு நிருபத்தில் இருக்குது. புரணி பேசுகிறதுக்கு பதிலாக உண்மையை பேசுங்க, அவசியமானது பேசுங்க, நம்பிக்கை கொடுக்கறது பேசுங்க. கஷ்டமாக தான் இருக்குல்ல, நம்ம தேடு, அதுக்காக யோசிக்கணும். இல்லைன்னா பேசாமல் எப்படிங்க இருக்கிறது, பேசாமல் இருக்க முடியலேங்கிறதுக்காக அபத்தங்களை பேசலாமா? பேச வேண்டிய இடத்துல பேசாமல் அப்படியே கடந்து போயிடலாமா? எல்லாத்தையும் நீங்கள் தான் யோசிக்கணும். நீங்கள் தான் உங்கள் வாழ்க்கையை, நீங்களும் நானும், போதிக்கிற நானும் நம்ம தான் பார்க்கணும். அவாய்ட் பண்ணிகிட்டே இருந்தாலும் மாத்திரமே நம்ம பரிசுத்தம் வாழ்ந்துட முடியுமா? இதெல்லாம் நம்ம நிறைய பார்த்துருக்கோம் எஸ்டர் இயர்ஸில். அப்படி நம்ம யோசிச்சவங்களாம் இந்த உலகத்தில் பெரிய ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. இந்த உலகத்திட்ட போயிட்டா, காட்டுக்கு போயிட்டா, ஒரு மலை உச்சிக்கு போயிட்டா, ஒரு குகைக்கு போயிட்டா உடனே பாவம் செய்யாமல் இருந்துட முடியுமா? கடமை நிறைவேற்றாமல், கடமை நிறைவேற்ற கோலத்தனமாக இருக்குது, கூட இருந்தால் பேசினா பழகுனா ஏதாவது தப்பாயிரும், அதாயிரும், என்னாலாம் இருக்க முடியாது அப்படின்னு போய் தாவம் இருக்கிறேன்னு போனாலும் சரியாக வராது. சோத்திரம், கோபமாயிட்டோம். சிலுவை சுமந்தாதான், சிலுவை சுமந்து சோதனைகளை சந்தித்து கர்த்தருடைய சித்தத்தை செய்து முடிக்க பயணித்தால் தான் நாம் உருப்படத்துக்கு முடியும். இந்த உலக பொருளுக்கு பதிலாக ஆன்மீக ஐஸ்வர்யத்தை தேடி இருக்கிறோமா? அப்படின்னு ஒன்று இருக்கா? வாட் ஆர் ஸ்பிரிச்சுவல் ரிச்சஸ்? இந்த உலக பொருளை நாம் தேடுவதை நிறுத்திவிட்டு அட்லீஸ்ட் குறைத்து கொண்டு, 10 விஷயம் நமக்கு தேவைப்படுது, அதில் பாதிக்கு பாதி கூட 5 விஷயம் உலகத்தை தேடிக்கிறேன், 5 விஷயம் ஆன்மீக விஷயத்தை தேடுறேன் அப்படின்னு தான் சொல்கிறது தான். அது நமக்கு தைரியம் வருதா? அதை தான் நம்ம செய்கிறோமா? கிறிஸ்துவின் நற்குணங்களை பற்றி வாசிக்கிறோம், ஆவியின் கனியை பற்றி வாசிக்கிறோம், ஆவியின் வரங்களை பற்றி வாசிக்கிறோம். அவனவனுக்கு தேவன் பகிர்ந்து அளித்த விசுவாச அளவின்படியே அதுக்கு ஒரு பட்டியல் போட்டிருக்காரு. அதெல்லாம் நம்ம தேடுறோமா? ஆர் வி சீக்கிங் சச் குவாலிஃபிகேஷன்ஸ்? நமக்கே அந்த தகுதிகளை தேடுறோமா? நம்ம குழந்தைகளுக்கு அந்த தகுதியை தேடி வைக்கிறோமா? தேடும்படி போதிக்கிறோமா? கவலைப்படுவதை நிறுத்திவிட்டு விசுவாசம் கொள்ள ஆரம்பிக்கிறோமா? இல்லை சமாதானம், கலவரப்படாமல் சமாதானம் கொள்ள முயற்சிக்கிறோமா? நம்ம கவலையை போய் தீர்க்க வேண்டிய ஆண்டவரிடத்தில் சொல்லாமல், ஆண்டவர்கிட்டையும் சொல்லிவிட்டு இன்னொருத்தட்டையும் சொல்லி, ஆண்டவர்கிட்ட சொன்னதை மறந்துட்டு இன்னொருத்தர் அனுதாபப்படவில்லை, இன்னொருத்தர் அதை மதிக்கலை, அதை ஏற்றுக்கலை அப்படின்னு நம்ம எவ்வளோ கோபப்படுறோம், எவ்வளோ சலிச்சிக்கிறோம், எவ்வளோ முகம் கோண்டுறோம். இந்த வசனங்களெல்லாம், வசனத்தில் தான் இதெல்லாம் எடுத்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன் புரிஞ்சுக்கிற மாதிரி. இந்த வசனத்தை நம்மளால் செயல்படுத்த முடியல. பொது அறிவில் ஞான காரியங்களை நம்மளால் தேட நம்ம முயற்சிக்கவும் இல்லை.
நம்ம யாருமே ஆறுதலாக நமக்கு பேச மாட்டேங்கிறாங்க, நமக்கு யாரும் தைரியம் சொல்ல மாட்டேங்கிறாங்க, நம்ம யாரும் அரவணைக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நம்ம வந்து அங்கலாய்க்கிறதோட, ஐ திங்க் லேடிஸ் மீட்டிங்கில் உங்களுக்கு சொன்னேன், 2 Corinthians 1 இல்லை அன்னைக்கு, நீங்கள் உங்கள் மனதை தேவன் தரும் ஆறுதலினாலே, பிதா தரும் சகல விதமான ஆறுதலினாலே நீங்கள் நிரப்பிக்கொள்ளும்படிக்கு நீங்கள் சந்திக்கிற உபத்திரவங்கள், நீங்கள் சந்திக்கிற நிராகரிப்புகள், ஒத்தி போடுதல், தள்ளி போடுதல், இல்லை தட்டி போதல், ஒரு காரியம் நடக்காமல் நழுவி போகுதல், நட்டங்கள், அதெல்லாம் கண்டுக்காமல் தேவன் அதில் உங்களுக்கு வைத்திருக்கிற நன்மைகளை, தேவன் தரும் ஆறுதலை, மக்கள் சொல்லுகிற ஆறுதல், மக்கள் கொடுக்குற அந்த ஆறுதலுக்காக கொடுக்குற ஏதாவது ஒரு பொருள், ஒரு துணி, சம்திங், ஐயோ அவங்க வந்து எனக்கு சொல்லி இதை கொடுத்துட்டாங்க, என்னம்மா அதனால் என்ன ஜெயிச்ச, அதனால் என்ன காயம் ஆறுனது, யோசிங்க, தப்பு இல்லை. அது ஒன்றும் அந்த நேரத்தில் உங்களுக்கு பெரிய ஆறுதலாக இருந்துக்கலாம், அதை ஒன்றும் நாங்கள் கொச்சப்படுத்தலை. அப்படி கொடுத்த ஒரு முறை கொடுத்து ஆறுதல் அடைந்த நீங்கள் அடுத்த முறை நீங்கள் ஆறுதலாக இருந்திருக்கீங்களா? ஹேவ் யூ எவர் பீன்? அதே ஒரு முறை உங்களுக்கு கொடுத்து ஆறுதல் சொன்னவங்க இன்னொரு முறை அவங்களுக்கு நேரம் சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஊரில் சொல்கிற மாதிரி, அவங்க அன்னைக்கு கொடுத்து அவங்கள தைரியப்படுத்தினவங்க இன்றைக்கி ஒரு வார்த்தையை சொல்லி உங்கள் மனசை உடைக்க முடியும், ஆமாவா இல்லையா? உடனே என்ன பண்ணிடுவீங்க? பிசாசு அன்றைக்கி வந்து சம்மன்ஸ் மாதிரி இன்றைக்கி பயங்கர பிசாசு தான், ஒரு ஆட்டம் ஆடிட்டு போயிடுச்சு. ஸோ உங்கள் கான்செப்ட், உங்களுடைய நிதானம், உங்களுடைய புரிதல், உங்களுடைய பகுத்தறிதல் பெரிய பாதிப்புகளாகுது, சந்தேகம் வந்துடுது. யூ ஆர் ஸோ அன்ஹாப்பி, யூ ஆர் ஸோ டிஸ்டர்ப்ட். உங்கள் ஜபங்கள்லாம் கேட்குறோம்ல, நீங்களே கேட்குறீங்க, நான் என்ன கேட்குறது? நீங்கள் காது கேட்க தானே ஜபம் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா? காதெல்லாம் அடைச்சிட்டு சிலர்லாம் காதில் பஞ்சு வச்சுட்டு வருவீங்களா? அது மாதிரி ஏதாவது கேட்காம இருந்துருமா? சாமிக்கு தான் தெரியும். நீங்கள் இப்படி வந்துட்டு போகிற இந்த மத சாங்கியமான இந்த கோஆப்ரேஷனில் திருப்தி ஆகாமல் நீங்கள் உண்மையாகவே இதய பக்தி இருந்தால் நீங்கள் சர்ச்சுக்கும் வருவீங்க, சர்ச்லேயும் நேரம் செலவு பண்ண விரும்புவீங்க, உங்கள் வீட்லேயும் நேரம் செலவு பண்ண விரும்புவீங்க. உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு நேரம், நல்லா கவனிங்க, எனக்கு புரிஞ்ச அளவுக்கு சொல்கிறேன், ஒரு நாளில் 24 மணி நேரம், 8 மணி நேரம் அப்படி இப்படி நமக்கு வந்து 8 மணி நேரம் கூட ஜாஸ்தி தான், 6 மணி நேரம் வச்சுக்கோங்களேன், 6 மணி நேரம் நமக்கு தனிமையாக செலவு பண்ண வேண்டியிருக்கு. லைக் டேக்கிங் ரெஸ்ட், பார்ட் பை பார்ட். ஒரே நேரத்தில் 6 மணி நேரம் நமக்கு ரெஸ்ட் கிடைக்கிறதில்ல. அதுக்கப்புறம் நம்ம படுக்கைக்கு போகிற நேரத்துக்கு முன்னாடி to begin with 15 minutes, half an hour ஆண்டரோடு தனிமையாக நேரம் செலவழிக்கிறோமா? இதயபூர்வமாக எந்த ஒரு விண்ணப்ப பட்டியலும் இல்லாமல், இது இப்படி நடந்துச்சு அப்படி தெரிஞ்சு புகார் சொல்லாமல் இது சொல்லாமல், ஆண்டவரே கொடுத்த இந்த நாளிலே கூட தீர்மானம் அப்படி தான் பண்ணேன், ஆனால் கடைசியில் இந்த 6 மணி நேரம் தான் தேறி இருக்குது, தலை வலிக்குது, உடம்பெலாம் வலிக்குது, கொஞ்சம் நேரம் சாயணுன்னு இருக்குது, ஆனால் உங்களோடு நான் பேசாமல், உங்களை நான் பிரியப்படுத்தாமல், உங்களோட எந்த தொடர்மையும் வச்சுக்காமல் இந்த நாளை நான் வந்து நீங்கள் புரிஞ்சிக்குவீங்கன்னு சொல்லி நான் படுக்க தான் சரீரம் சொல்லுது. ஆனால் என் ஆத்மா கூட கொஞ்சம் ஒத்து தான் போகுது, உனக்கே தெரியும், அவருக்கு தெரியாத உன்னை படைச்சவருக்கு அப்படிலாம் சொல்லுது. ஆனால் நான் உங்களோட நீங்கள் ஒன்றும் பெருசாக ஸ்தோத்திர பாடலாம் பாடணும், பெரிய சங்கீதம் வாசிக்கணும் அப்படிலாம் சொல்லலை. செஞ்சால் நல்லது தான், உடனேலாம் வராது. அமைதியாக அவரோட உட்காந்துருங்களேன், அமைதியாக கொஞ்ச நேரம் உட்காந்துருங்களேன். நான் நம்மை நேசிக்கிறேன், அது எவ்வளோ உண்மை பொய் என்பது எனக்கே முழுசாக தெரியாது. என் இதயத்தையும் என் மனசாட்சியும் என் மனசாட்சியை விட பெரியவரே நீர் அறிந்திருக்கிறீர். இப்படி கொஞ்ச நாள்னால் கரெக்டாக 1 or 2 days நிறுத்திடாதீங்க. சில நாட்கள் அது உங்கள் கை வாகாக வர வரைக்கும் இப்படி ஓப்பன் ஹார்ட்டடாக ஆண்டரோட பழகி பாருங்கள். உங்கள் இதயம் முதல்ல அமைதியாகும், தெளிவடையும்.
தேவனிடத்தில் வைத்திருக்கிற மரியாதை காரிய கிறுக்குத்தனமாக இருக்காது. பிரைஸ் தி லார்ட். இதயபூர்வமாக இருக்கும். அதில் காதல் பிறக்கிறது வந்து போக போகத்தான் வரும். அன்பு அன்பு வழிதாண்டர். இப்போ கூட அன்பு கூறுவேன்னு பாட்டை நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. ஃபாதர் ஒரு உச்சத்துலேருந்து எல்லாம் பாடிடுறாரு. அவர் லைஃப் ஸ்டைலே வேறு. அந்த மாதிரிலாம் நம்ம இப்போ இருக்கிறது முடியாதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நம்ம அப்படி அழைக்கப்பட்டிருக்கோமோ அதுலேயும் யோசிக்கணும் இல்லையா? அழைக்கப்பட்ட அழைப்புக்குள்ளாக நாம் அழகாக ஆண்டவரோடு பழகலாம். பிரைஸ் தி லார்ட். நிச்சயமாக பழகலாம். என்னை உடனே சாமியார் ஆக்கினா தான் முடியும்னா அதெல்லாம் முடியாது. ஸோ ரியல் டிவோஷன் பைபிளே சொல்லுது. ஆண்டவரிடத்தில் பயபக்தியாக இருப்பது என்பது அவர் வேதத்தை வாசிப்பது வாயை திறந்து உச்சரித்து எழுத்துக்கூட்டி கூட படிங்க. ரொம்ப படிக்க தெரியாதுன்னா எழுத்துக்கூட்டி படிங்க. ஆ இம்மா அம்மா ஏ ஈ சு ஏசு வசனங்களை 10 வசனங்களை 10 பிழைகளோடு வாசிச்சுட்டு இரண்டாம் முறை வாசிக்கும்போது 9 பிழை அப்படியே வாசி ஒரு 5-6 தடவைக்குள்ளே 10 வசனத்தையும் பிழை இல்லாமல் தப்பு இல்லாமல் நிறுத்தி நிதானமாக என்ன வாசிச்சோன்னு வாசிச்சிட்டிங்கனாலே ஆண்டவர் அதை பெரிய பக்தியாக கருதுவார். இது வேடிக்கை இல்லை. இன்றைக்கி பைபிள் படிக்கலைன்னா கழுத்து அறுத்துருவார் அப்படின்னு நீங்கள் படிக்க வேண்டாம். உடனே மனப்பாடம் சங்கீதம் ஒன்றை ஒப்பிச்சுட்டு வசனத்தை படித்த மாதிரி கணக்கு காமிக்கிறேன். சங்கீதம் 23 படிச்சுட்டு வசனத்தை படித்த மாதிரி கணக்கு காமிக்க வேண்டாம். 117 சங்கீதம் 2 வசனம் தான். அதை வாசிட்டு பைபிளே வாசிட்டுன்னு சொல்ல வேண்டாம். சோத்திரம். ஓகே, இன்னும் ஒரு பாயிண்ட் நம்ம படித்து முடிப்போம். இதை நான் சொன்னேன். இப்போ இது வரைக்கும் ஜென்ரலாக நம்ம வாழ்க்கையில் தேவன் நமக்கு கொடுத்துருக்கிற அலவன்ஸ், அனுமதி, பெர்மிஷன், எதுக்கு பதிலாக எதை கொடுக்கலாம். ஆனால் இன்னென்ன விஷயங்களுக்கு இதுதான் பதில். எதையுமே நீ பதிலாக கொண்டு வர முடியாது. நான் கேட்ட பதில் அந்த பதிலாக தான் இருக்கணும். அதை தான் நீ எனக்கு பதிலாக கொண்டு வரணும். அப்படிங்கிற விஷயத்தில் ஆண்டவர் நமக்கு வந்து மனத்திரும்புகள் பரலோராஜ்யம் சைமாக இருக்கிறது அப்படின்னு பிரசங்கம் பண்ணும்போதே அப்படி தான் சொல்கிறாரு. நான் இருக்கிற மாதிரி தான் இருப்பேன், ஆனால் பரலோராஜ்யத்தை எனக்கு கொடுத்துருங்க, அதுக்குள்ளே என்னை சேர்த்துக்காங்கன்னு சொன்னால் சரியாக வருமா? வராது. ஸோ அதுக்கு சப்ஸ்டிடியூட்டே இல்லை. இப்போ நம்ம முன்னே இரண்டு காரியங்களை நான் சொன்னேன். அதுவுமே எனக்கு நான் எழுதிட்டேன். ஆனால் யோசித்தேன், திருப்பி யோசிக்கிறேன். நமக்கு பிரயோஜனத்தையும் பலன் ரிவார்டு கொடுக்கக்கூடிய அந்த விஷயத்தை தான் என்னால் யோசிக்க முடிந்தது. புறணிக்கு பதிலாக நம்ம வேறு என்னத்தை பேசினா சரியாக வரும்? எதுவுமே வராது. ஐ டோன்ட் திங்க் ஸோ. அதனால் இப்போ அதிலே நம்ம மூழ்கிற வேண்டாம். மனம் திரும்புங்கள், பரலோராஜ்யம் சமீபமாக இருக்குது. ஸோ ரிப்பென்டன்ஸ் இஸ் a lifelong discipline. வாழ்வு நிறைவடையும் வரைக்கும் நாம் மனம் திரும்பிக் கொண்டே இருக்க வேண்டும். பின்னானைகளை மறந்து கொண்டே இருக்க வேண்டும். முன்னானைகளை நாடிக்கொண்டே இருக்க வேண்டும். மீறுதலை அறிக்கை பண்ணி விட்டு கொண்டே இருக்க வேண்டும். இரக்கத்தை பெற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். ஸ்தோத்திரிப்போம்.